மகாத்மா காந்தி திட்டத்துல பெயரை மாத்திட்டாங்க. அதனால இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தியை பாஜக கொண்டிருக்கிறது அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு. இது மென்கிராக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டை ஆண்டவங்கள பேர்ல நீங்க ரோடு வைக்கிறீங்க, ஒரு குத்துப் வச்சுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இப்போ அதுல எங்கேயாவது மோடின பேர் வருதா? இல்ல. அப்புறம் இது மக்களுக்காக தானே நம்ம செய்யறோம். அதுல நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நான் பாக்குறோம். அப்போ பேர் மாற்றத்துல நீங்க மட்டும் பேர் மாத்தலாம், எல்லாத்திலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம். நாங்க மக்களுக்காக மாத்தும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா? மகாத்மா காந்தியை ரெண்டாவது கொன்னுட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியில இருந்து ராகுல் காந்தி இவிஎம் நீங்க மேனிப்புலேட் பண்றீங்கிறீங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிறது அவருடைய பி சிதம்பரமுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். இவிஎம்ல எந்த தவறு இல்லை. உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்லை, அதுல எந்த தவறு நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ப சிதம்பரம் ஏதாவது சொல்றாரு? இதே ப சிதம்பரம் அவர்கள் மக்கள் முன்னாடி உட்காந்துட்டு எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, இது பண்ணிருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம நாட்டுடைய அத்தனை மக்கள், நம்ம எல்லையில இருக்கிற அத்தனை வீரர்களுடைய உயிர் கொடுத்தோமே இத்தனை வருடத்துல, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நாங்க சொல்லிக்கலாமா? சொல்றதுக்கு வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்லணுங்கிறது கிடையாது. யோசிச்சு சொல்லணும் யார் இருந்தாலும்.